ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லான டைம் ட்ராவல் படம். இந்த படத்தோடைய ஒன்லைனர் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படத்தை ஃபுல்லுமே பார்க்கணுன்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரான படம். அதனால டேரெக்டாக ஒன்லைனர் பார்த்துடலாமா? அதாவது ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் வராரு. ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கிறாரு. பேசுகிறதும் அதுக்கு மேலே இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கிறேன். ஃபியூச்சரில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலகம் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. தான் மக்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ மக்கள் எல்லாருமே மைண்ட் அளவில் அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் மனிதர்களை காப்பாற்றணும்னா அதுக்கு இந்த டைம் தான் கரெக்டான டைம். ஸோ எனக்குன்னு ஒரு டீம் வேணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு மிகப்பெரிய ஏஐ சிஸ்டத்தை வந்து உருவாக்கிட்டான். ஸோ அது மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துடுச்சு. ஸோ நான் ஃபியூச்சர்லேருந்து வரும்போதே ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த பென்ட்ரைவில் அந்த சிஸ்டமை அழிக்கிறதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ என் கூட சேர்ந்து டீமாக வந்து இங்கே இருக்கிற நிறைய தடங்களை தாண்டி அந்த சின்ன பையனுடைய வீட்டுக்கு போய் அந்த சிஸ்டத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டீமே ரெடி பண்ணுறாரு. ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. போகும்போது எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். அதுலேயும் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஜாம்பி மாதிரி இவங்களை துரத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த தடங்களெல்லாம் தாண்டி இவர் அந்த வீட்டுக்கு போய் அந்த ஏஐ சிஸ்டமை அழிச்சாரா இல்லையா அப்படின்ற கதையை வந்து செமையாக சொன்ன கதை தான் இப்போ ரிலீஸ் ஆன குட் லக் ஹேவ் ஃபன் டோன்ட் டை. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணலான்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நைட் டைமில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. அப்படியே கேமரா அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக டைம் வந்து 10:10 ஆகுது. அப்போ யாரோ ஒருத்தர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவருடைய காஸ்டியூமை பார்த்தாலே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இந்த ட்ரெஞ்ச் கோட் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு உடம்பெல்லாம் ஒயரா இருக்குது. அது போக கம்ப்ளீட்டா நனைஞ்சிருக்காரு போல. உள்ள வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஸோ உள்ள இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாரா இது கோமாளி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுடைய டிஷ்ஷை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோனை பார்த்துட்டு. ஸோ இதை பார்த்து அவர் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருடைய மொபைலை பிடிங்கி தூர போட்டுட்டு அந்த டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு, நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா இல்லையா, இந்த மொபைல் ஃபோனால தான் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே போக போகுது. ஸோ மக்கள் வந்து முட்டாளாகிறதுக்கு காரணமே இந்த மொபைல் ஃபோன் தான். ஸோ இதனால தான் அழிவே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னதும் இதை கேட்ட எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. யாரா இவர் கோமாளி, நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டான், பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாலும் இதான் கதி போல அப்படின்னு கோவத்தில் கொஞ்சம் பேர் எந்திரிச்சு வெளியில போலான்னு போறாங்க. அப்ப இவர் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு அடி வெளியில எடுத்து வச்சிங்கன்னா அந்த பட்டன் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடம்பு காமிக்கிறாரு. உள்ள பார்த்தா ஃபுல்லுமே டைம் பாமா இருக்குது. அவ்வளவுதான், இப்பதான் மக்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுது. ஏதோ ஒரு கோமாளி கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு பயந்து போய் அவங்களுடைய சீட்ல போய் உட்காந்துடுறாங்க. அப்ப மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜென்ரேஷனால தான் ஃபியூச்சரே பாலா போயிடுச்சு. இந்த ஜென்ரேஷன் இங்க இருக்கிற 40 பேரை சொல்லல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் தான் சொல்றேன். ஸோ நீங்க பண்ண காரியத்தினால ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. ஸோ நான் ஃபியூச்சர்ல இருந்து தான் வரேன். அங்க இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? இப்போ நீங்க உங்க மொபைல் போனை நார்மலா தாண்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ போக போக அது உங்களை அடிக்ஷனா மாத்தி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து உங்களை யோசிக்க விடாம, எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம, ஒட்டுமொத்தமா நம்ம மனித இனத்துக்கு அழிவு கொண்டு வந்து கடைசியா மக்கள் டியூப்ல சாப்பிட்ற மாதிரியான நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு ஆவுன்னு கத்திட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஐயோ ஏதோ ஒரு கிரிக்கெட்டை வந்து மாட்டிட்டோம் போல, ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது மறுபடியும் அவர் டேபிள் மேலே ஏறி நின்று, ஸோ கவலைப்படாதீங்க, அதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு புயல் வேகத்தில் எழுந்துட்டு இருக்குது. ஸோ ஹியூமன் சிவிலைசேஷனை அது அழிச்சிட்டு இருக்குது. அது போக ஃபியூச்சரை காப்பாற்றணும்னா இங்கே இருக்கிற மக்களில் ஒரு 6 பேர் என் கூட டீமாக வந்தால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனால் கரெக்டான காம்பினேஷன் வேணும். இன்னும் ஒரு கொடூரமான உண்மை சொல்லட்டுமா, நான் 117வது வாட்டி இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது டைம் லூப் மாதிரி இவர் இங்கே மாட்டிக்கிட்டார் போல. ஸோ இவர் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு 47 பேர் இருக்காங்கல்ல. ஸோ 6 பேர் கொண்ட டீம்னா ப்ராபப்ளி கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான காம்பினேஷன் இருக்கும் போல. ஆனால் இவர் இப்போ தானே 117வது வாட்டியே வராரு. அதனால தான் இப்போ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கிறாரு போல. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையுமே, இங்கே பாருங்க, நான் 117 வாட்டி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி போய் நான் தோத்துட்டு வந்துட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ எப்படியாவது கரெக்டான குரூவை செலக்ட் பண்ணணும். என் கூட யார் வாரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா கையை தூக்கலை. எல்லாருமே பயத்தில் தான் இருக்கிறாங்க. உடனே ஒரு கப்புள்ஸ் கிட்ட போயிட்டு, நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டேட் தானே. ஆனால் சொல்ல போனால் இந்த டேட்டை முடிச்சுக்கிறதுக்கு இந்த லேடி 20 நிமிஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எதுவும் அந்த லேடியை ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுதான் உண்மை போல. அந்த சமயத்தில் ஒருத்தர் கை தூக்குறாரு, நான் உங்கள் டீமுக்கு வரேன்ற மாதிரி. உடனே வேகமாக இவர் அவர்கிட்ட போயிட்டு, தலை ராசா அது மட்டும் முடியாதுப்பா, ஆல்ரெடி உன்னை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், ஏன்னா உன்னால் ஒழுங்காக நடக்க கூட முடியாதுல்ல, ஸோ கையை கீழே இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்தது ஒரு தாத்தா கை தூக்குறாரு. அவரை பார்த்து,
நீங்கள் என் கூட வந்து 6 நிமிஷத்துல இறந்து போயிடுறீங்க. ஸோ நீங்களும் இந்த வாட்டி வர வேண்டாம், எனக்கு இந்த வாட்டி பெர்ஃபெக்டான டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்து, நீ தாம்மா எனக்கு பெர்ஃபெக்ட் ஜோடி, என் கூட எத்தனை வாட்டி வந்த, எல்லா வாட்டியும் தூள் கிளப்பிட்ட அப்படின்னு அவளுக்கு சைடு கேப்பில் ஒரு கிசையும் பண்ணிட்டு அடுத்தது வேகமாக டேபிள் மேலே ஏறி நின்று, சீக்கிரமாக சொல்லுங்கள் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கிற வெயிட்ரஸ் கிட்ட, தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்களும் போலீஸ்க்கு தான் கால் பண்ண போயிருப்பாங்க போல. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வெளியில் அந்த சைரன் சத்தம் கேட்குது போல. அடியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னா நானே என்னுடைய டீமை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் வேகமாக சாப்பிட்றாரு. ஏன் சாப்பிட்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு எனர்ஜி வேணும்ல, இன்னும் கொஞ்ச நேரம் போராடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக சாப்பிட்டுக்க அங்கே இருக்கிற எல்லாருமே பயத்தோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து ஒரு லேடி வந்து கை தூக்குறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து சூசன். வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க போல. ஓ பரவாயில்லையே, இதுக்கு முன்னாடி நீ என்னுடைய டீமுக்கு வரல, ஸோ இந்த வாட்டி நான் உன்னை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேற யாருமே வரமாட்டேன்றீங்களா? சரி ஓகே, இனிமேல் நானே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கப்புள்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த கண்ணாடி போட்டிருக்கான் இல்லையா, ஸோ இவனுடைய பேர் மார்க், அவனுடைய ஒய்ஃப் பேர் ஜானட். நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பயந்து வேகமாக வந்துட்டாங்க. அடுத்தது, டே மொட்டத்தலை, ஆள் பார்க்க பல்காக இருக்கியே, இந்த வாட்டி என்னுடைய டீமுக்கு வா அப்படின்னு அவரையும் கூப்பிட்டுக்க. ஸோ இவர் வந்து ஒரு டிரைவர் போல. ஸோ இவரு நம்ம டிரைவர்னே கூப்பிடலாம். அடுத்தது பாப்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. ஸோ இவர் ஒரு ஸ்கவுட் டீமை சேர்ந்தவர் போல. ஓகே சரி, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கடைசியான ஒரு ஆள் தேவை, யார் வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு சைடில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவள் வந்து பிரின்சஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறா. இவளுடைய பேர் வந்து இன்கிரேட். அவள் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி கடைசியாக இவருடைய டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ கடைசியாக இவருக்கான குரூப் வந்து உருவாக்கிட்டார் இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்து, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீமை நான் கிரியேட் பண்ணதே கிடையாது, இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் இந்த மார்க் அண்ட் ஜானட் இருக்காங்கல்ல, ஸோ அதான் இந்த கப்புள்ஸ், அவங்களுக்கு நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஈவெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அதாவது இந்த ஜானட் இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துருந்துருப்பாங்க போல. அந்த ஸ்கூலுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டான இந்த மார்க்கையும் கூட்டிட்டு வராங்க, ஒரு சப்ஸ்டியூட் டீச்சராக பார்ட் டைமாக வேலை பார்க்குறதுக்கு போல. அங்கே இந்த மார்க் வந்து ரொம்பவே நர்வஸாக உள்ள வந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம எப்படி லெசன் எடுக்க போகிறோம், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி ஒரு பயத்தோட தான் உள்ள போயிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஜானட் வந்து ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, போகிற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காத, ரிலாக்ஸாக இரு சரியா, எதை பற்றியும் திங்க் பண்ணாதான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்னது எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாதா, அப்படி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனால் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே மொபைல் ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட இவருடைய ஃபேஸை பார்க்கல. இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய சப்ஸ்டிடியூட் டீச்சர், அதுவும் உங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்து சபஸ்டிக்கல் லீவில் போயிருக்கார் இல்லையா, அதனால அது வரைக்கும் நான் தான் உங்களுக்கு லெசன் எடுக்க போகிறேன் அப்படின்னதும். ஆனால் யாருமே கவனிக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு 19th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு லேடியை பற்றி டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பாட்டுக்கு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேடி வந்து இப்படி இப்படின்ற மாதிரி அவர் லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் தெரிய வருது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆடியோ புக்கில் கேட்டு இந்த டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல. ஸோ இதை கேட்டு அந்த சாரும் மிரண்டு போயிடுறாரு. ஏமா ஃபோனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் புக்கில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாருமே கவனிக்கிற மாதிரி இல்லை. இவருக்கு இது ரொம்பவே வியர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் பீரியட்ல எல்லா டீச்சரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிறாங்க. அதில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதுலேருந்து வெளியில் வர முடியல போல அவங்களால. இவங்களாலையும் எதுவும் சொல்ல முடியல. அப்படி சொன்னால் இவங்களையே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் இதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு கன் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், இது வந்து சிக்னல் ஜாமர். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து இனிமேல் கம்ப்ளீட் ஆகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த ஸ்கூலில் நடக்கிற ஸ்ட்ரேஞ்சான இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணதுனாலையோ என்னமோ அவங்க ஒரு ஹிப்னாடைஸ் பண்ண மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது எப்போதுமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியும், டீச்சருக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் டீச்சரே கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி மாறிட்டாங்க போல. இப்படி இருக்க அடுத்தது இந்த சார் அடுத்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸோடைய மொபைலை தெரியாமல் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க இந்த ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க, வேக வேகமாக தள்ளி விடுறாங்க, கிட்ட கிட்ட கமெண்ட்டாக போட்டு விட்டுறாங்க. ஸோ இதை பார்த்த இவர் லைட்டாக அப்படியே ஹிப்னடைஸ் ஆகிட்டார் போல. வேகமாக போய் என்னடா ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஃபோனை தொட்டதுமே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோனும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏதோ ஒரு சிம்பிள் காமிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்து அவர் பயந்துட்டாரு. அதை விட பயங்காட்டுறது விதமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே இந்த சாரை பார்த்து ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு பக்கத்தில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் பயந்துட்டாரு. என்னடா இது, தேவையில்லாமல் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணிட்டோமோ, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்னு வேக வேகமாக வெளியில் வராரு. வெளியில் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸுமே இவங்கள தான் பார்க்குறாங்க. உடனே பயத்தில் ஒரு ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டிக்கையும் வச்சுட்டு வேக வேகமாக ஜானட் கிட்ட வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஸ்டூடெண்ட்ஸோடைய மொபைலை தொட்டுட்டேன், அப்படி தொட்டதுமே அங்கே ஏதோ ஒரு சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னதும் அவங்க அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கிற, ஸ்டூடெண்ட்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டியா, இப்போ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஜாம்பி மாதிரி அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வராங்க. இதை பார்த்து அந்த ஜானட்டும் சரி வா இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு வேக வேகமாக ஓடுறாங்க. பின்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சாருக்கும் ஐயோ தேவையில்லாமல் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணி மாட்டிக்கிட்டேனே, பேசாமல் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே வந்து ஒளிறாரு. அங்கே பார்த்தா அந்த கன் இருக்கும். அதான் ஒரு சார் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அந்த கன் தான் அது. அதை எடுத்து ரெடி ஆகுறாங்க. அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க. வந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இவங்க அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணதுமே அதில் இருந்தது அந்த சிக்னல் எல்லாத்தையுமே ஜாம் பண்ணிருச்சு போல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் எல்லாத்தையுமே கீழே போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. நம்ம இதுக்கு இங்கே வந்து நின்று இருக்கோம் அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த சாரும் நல்ல வேலை தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் அந்த மொபைல் ஃபோனில் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்துடுது. அவ்வளோதான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் ஹிப்னடைஸ் ஆகிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கார் எடுத்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கதையே. இப்போ அடுத்தது நம்ம பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ல வெளியில வந்து போலீஸ் வந்துட்டாங்க இல்லையா, இந்த குரூப் வந்து இப்போ தப்பிக்கணும், அதனால 6 பேரும் ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது, இங்க இருந்து வெளியில போறதுக்கு 3 வழி தான் இருக்குது. மொதல் வழி வந்து மெயின் கேட் வழியா வெளியில போறதுக்கு, ரெண்டாவது வழி பேக் கேட் வழியா வெளியில போறதுக்கு, ஆனா அங்கேயும் இப்போ போலீஸ் வந்துட்டாங்க. மூணாவதா எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியில போறது. ஆனா இப்போ 3 வழியிலையுமே போலீஸ் பாதுகாப்புல இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு இந்த ஃபியூச்சர்ல இருந்து வந்த தாத்தா வந்து பேசிட்டு இருக்காரு. உடனே அங்க இருந்து அந்த டிரைவர் இருக்கான்ல, யோ பெருசு நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்தேன்னு சொன்னல அப்படின்னு அந்த வெயிட்ரஸ் கால் பண்ணும்போது அவங்கள முன்னக்கூட்டியே வான் பண்ணி தடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு. அதுவும் உடனே வரும், நான் தடுத்தேன் ஆனா வேற ஏதோ ஒரு மூலமா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய டீம்ல இருக்கிற மேரின்றவங்க இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது, இப்போ வெளியில போனா தானே தப்பிக்க முடியும், ஸோ என்ன பண்றது அப்படின்னதும் உடனே இந்த ஃபியூச்சர் தாத்தா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இத்தனை வாட்டி இந்த இடத்துக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நம்ம டீமை 3 பிரிக்கணும், அதுல ஒருத்தங்க வெளியில போய் அவங்கள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னதும் ஸோ யார் அதுன்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இல்லை. ஸோ வேக வேகமாக பின் கேட் வழியா வந்து வெளியில போலீஸ் இருக்காங்களான்ற மாதிரி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய போலீஸ் இருக்காங்க. போன உடனே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இதை பார்த்து அந்த பிரின்சஸ் லேடி இருக்காங்கல்ல, அதான் அந்த பிரின்சஸ் ட்ரெஸ் போட்டவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக பார்க்குறாங்க. உடனே நம்ம ஃபியூச்சர் தாத்தா வந்து அவளை தடுத்து உன்னை பார்க்கறதுக்கே சாகணும்னு வந்தவ மாதிரி தான் இருக்குது, அதனால ஒன்றும் அனுப்ப முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல சூசன் என்ற மாதிரி ஒரு ஆன்ட்டி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க அந்த ஃபியூச்சர் தாத்தா கிட்ட வந்துட்டு எனக்கு இன்னொரு வழி தெரியும், இங்கே ஒரு ரகசிய வழி இருக்குது, ஸோ அந்த வழியாக போனால் நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னதும் ஒன்று இந்த தாத்தாவும் என்னது இன்னொரு வழியா, இதுக்கு 4வது வழிலாம் கிடையாது, நான் 117 வாட்டி டைம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் அந்த மாதிரி ஒரு டோரையே நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னதும் அதுக்குள்ளே போலீஸ் வந்து ஸ்மோக் கிரனேடை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால மற்றவங்களுக்கு வர வழி இல்லை, அந்த சூசன் ஆன் சொன்னதை தான் கேட்டாகணும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சீக்ரெட்டான பேசேஜ் போல அந்த வழியா கீழே இறங்குறாங்க. பார்த்தா உண்மைக்குமே சீக்ரெட்டான பாதை இருக்குது. ஸோ இதை பார்த்த இந்த தாத்தாவும் அடியே யார் நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னதும் ஹெல்ப் பண்ணது ஒரு குற்றமா, எனக்கு இது முன்னாடியே தெரியுன்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள போலீஸோடைய சவுண்ட் கேட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் பேசுறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமா அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அப்படியே வேக வேகமாக வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் அடுத்தது இந்த சூசன் ஆண்டோடைய ஸ்டோரியை சொல்றாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த சூசன்ன்றவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஹை ஸ்கூல்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க பையன் வந்து இறந்து போயிட்டான்ற மாதிரி. ஸோ இவங்க பரபரப்பாக வேகமாக ஸ்கூலுக்கு போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே நடந்த கலவரத்தில் அவங்க பையன் வந்து இறந்து போயிருந்திருப்பான் போல. அதை அவங்களால ஏற்றிருந்திருக்கவே முடியாது. ஸோ கதறி அழுகிறாங்க. அப்புறமா சோகமாக அந்த ஸ்கூலில் சைன் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 3 லேடி வராங்க. ஸோ இவங்க 3 லேடியும் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அம்மா தான் போல. அவங்க நம்ம சூசனை பார்த்துட்டு என்னங்க ஃபீலிங்காக இருக்கீங்களா, உங்கள் பையன் இறந்து போயிட்டான் போல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, ஸோ அந்த கார்டை வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் அந்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வழி இருக்காது அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்து ஒரு அட்ரஸை கொடுக்க. ஸோ அந்த சூசனுக்கு ஒன்றுமே புரியல, யார் இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரி தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அன்றைக்கி நைட் ஆகுது. சூசன் வீட்டுக்கு போனதுமே அவங்க பையனுடைய ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால அடுத்த நாளே அந்த கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு போகிறாங்க. அது பார்த்தா ஒரு பெரிய கம்பெனி மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போனதுமே ஒருத்தர் வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. ஸோ இவர் இந்த கம்பெனியோடைய ஸ்டாஃப் போல் என்ன கேட்குறாருன்னா எந்த ஸ்கூலில் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு, ஸோ எதில் அவங்க பையன் இறந்து போனா அப்படின்னதும் இவங்களும் எதுக்கு இவர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கிளென் ஹாஸ்ட்ன்ற மாதிரி ஹை ஸ்கூலில் தான் என்னுடைய பையன் இறந்து போனா 9th கிரேட் படிக்கிறான் அப்படின்னு சொல்ல இந்த ஸ்டாஃப் இருக்கார்
இல்லையா? அவரு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஷாக்கிங்கான இத சொல்றாரு. என்னன்னா, "கவலைப்படாதீங்க. எங்களுடைய கம்பெனி குளோன் டெக்னாலஜி மூலமா உங்களுடைய பையன இந்த இடத்துக்கு திரும்பி கொண்டு வந்துருவாங்க." அப்படின்னதும் இத கேட்டவங்க ஷாக் ஆகிட்டு, "என்ன சொல்றீங்க? என்னுடைய பையன நீங்க திரும்பி கொண்டு வந்துருவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது தான் அவரு என்ன சொல்றாருன்னா, "கொண்டு வந்துருவோம். ஆனா பிசிக்கலா நாங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவோம். உங்க பையனுடைய டிஎன்ஏவை யூஸ் பண்ணிட்டு. ஆனா உங்க பையன் எப்படி இருப்பான்? என்ன பண்ணுவான்? எதெல்லாம் உனக்கு தெரியும்? இதெல்லாம் பண்ணுவான்றத நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க." அப்படின்னு சொல்ல இந்த சூசனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது. "சரி அப்படின்னா இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்?" அப்படின்னு கேட்கும்போது, "அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பையன் வந்து பப்ளிக்ல தானே இறந்து போனான். ஸோ இதனால கவர்மெண்ட்டே பாதி செலவ ஏத்துக்கும். நீங்க தான் பாதி செலவு பண்ணணும். அதுலயும் உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா, உங்க குளோனா இருக்கிற பையன் வந்து ஆட் வந்து திடீர்னு சொல்லுவான். அதாவது இப்போ YouTubeல நெறைய ஆட் வருது இல்லையா? அதே மாதிரி குளோன் ஆகுற பையனும் நெறைய ஆட் வந்து திடீர்னு சொல்லுவான் போல. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆட் சொல்லுவான் போல." இத கேட்டு அந்த அம்மா வந்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் வந்து சூசன் கிட்ட, "உங்க பையன நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி நெறைய ஆப்ஷன்லாம் குடுக்குறாரு. இந்த ஆப்ஷன பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்போ இவங்க பையன் வந்து ஹேப்பியா இருக்கணும். இந்த பையனுக்கு வந்து நெறைய ஹாபி இருக்குது அப்படின்னு இவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் போல. பையனுடைய பெர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன்லாம் குடுக்குறாங்க. அப்படி எல்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த செஷனும் முடியுது. கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய பையன் திரும்பி நடந்து வரான். அவ்வளோதான் அவங்க பையன பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஸோ யாருக்கு தான் ஆச்சரியமா இருக்காது. அப்புறம் என்ன வேக வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஸோ போகும்போதே இவங்க பையன் கிட்ட பேசிட்டே வராங்க. ஸோ பையன் என்னதான் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே அவனுடைய பிஹேவியர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஏன்னா இவங்களே கஸ்டமைஸ் பண்ணது தானே. இருந்தாலும் நம்ம பையன் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு நான் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏன்னா இவங்க கஸ்டமைஸ் பண்ணும்போது இவன் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான்ற மாதிரி அந்த ஸ்டாஃப் வந்து கொடுத்துருந்துருப்பாரு. அதனால தான் இவன் அவன் பாட்டுக்கு விளையாட போறான். ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல்ல அந்த ஷூட்டிங் நடந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ்க்காகவே ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அப்படி அந்த மீட்டிங்க்கு நம்ம சூசனும் வராங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாருமே அவங்களுடைய குழந்தைய வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க போல. அது போக நிறைய பேர் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய பையன் இதுக்கு முன்னாடிலாம் ஒபே பண்ண மாட்டான். ஆனா இப்போ அந்த குளோன் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய இதை போட்டு நாங்க ஒபீடியண்டா இருக்கணும்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி அவன் என்னுடைய பேச்செல்லாம் கேட்கறான் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சூசன் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுலயும் ஒரு கப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு 4வது டைம்னு சொல்றாங்க. சூசனுக்கு ஒண்ணுமே புரியல. 4 வாட்டியும் உங்க குழந்தை இறந்து போயிட்டாங்களா அப்படின்னதும், இல்ல ஒரே குழந்தை தான். ஆனா நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி 4 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஜாலியா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க போல. ஸோ இந்த சூசனுக்கு இது ரொம்ப வியர்டா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து யோசிச்சுக்கிட்டே வெளியில வராங்க. அப்போ ஒருத்தர் அவராகவே வந்து இந்த சூசன் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பையன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து நிறைய வாய்ஸ் இருக்குது. இதை கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு இதையும் கொடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த சூசனுக்கு ஒன்றும் புரியல. இவங்க யாருன்ற மாதிரி உடனே வேகமாக வீட்டில் போயிட்டு அதை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதில் இவங்களுடைய உண்மையான பையனுடைய வாய்ஸ் வருது. ஸோ அதை நினச்சி இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் சூசனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல. இப்போ அப்படியே மறுபடியும் நம்மளுடைய ஃபியூச்சர் தாத்தாவை காமிக்கிறாங்க. அதாவது ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே அந்த சீக்ரெட் பாதை வழியே வெளியில வந்தாங்க இல்லையா? அது மூலமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இவங்களை தேடி போலீஸும் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. உடனே இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே, இப்போ நம்மளுடைய பிளான் தான் என்னது? நீங்கள் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமாக எங்களையும் ஒரு டீமாக சேர்த்துருக்கீங்க. இப்போ நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பெர்ஃபெக்டான பிளான் கேட்கும்போது உடனே இந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மேப்பை காமிக்கிறாரு. இங்கேருந்து 1/2 மைல் தள்ளி ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான். 9 வயசு பையன். அவன் தான் ஒரு டேஞ்சரான ஏஐ சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதுதான் வருங்காலத்தில் ஹியூமனிட்டிக்கு ஆப்போசிட்டாக மாறுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பாயோடைய வீட்டுக்கு போகிறோம். அந்த பாயோட வீட்டுக்கு போகிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அந்த பையனுடைய வீடு இங்கே இருக்குது. ஆனால் நம்ம இந்த சைடில் இருக்கோம் இல்லையா? அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு 7 தடங்கள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை தாண்டி போகணும்னா, ஒரு ஆட்டோ ரிப்பேர் ஷாப் இருக்கும். அந்த இடத்துல ரொம்பவே கொடூரமான நாய் இருக்கும். அதை தாண்டி போகணும். அடுத்தது அந்த இடத்துல ஒரு ஹோம்லெஸ் மேன் இருப்பான். கையில் கத்தி வச்சுட்டு ரூஃப் மேலே நிற்பான். ஸோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு தடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி போயிட்டு இவர் கையில் ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு. ஸோ இதை வந்து அந்த சிஸ்டமில் சொருகணும். அப்படி சொருகினா நம்மளுடைய டாஸ்க் முடிஞ்சிடும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சின்ன பையன் அந்த கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணி முடிக்க போகிறான். அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்கை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்படி வெளியில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலாக அந்த காரில் இருக்கிற 2 பேரும் கொலைகாரங்க போல. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஃபியூச்சர் தாத்தா சீக்கிரமாக அங்கேருந்து தப்பிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பழங்காலத்து வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்றாரு. அந்த 2 கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ உள்ளே வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே பயம் வருது. ஆமா, யார் இது? இவங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, அதுவா, எனக்கும் இவங்களை பற்றி தெரியாது. ஸோ இந்த 2 பேரும் ஒரு கொலைகாரங்க. நம்மளை எங்கே பார்த்தாலும் அவங்க கொலை பண்ணிடுவாங்க. ஸோ கன்னெல்லாம் வச்சிருப்பாங்க.
அதனால அவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சு தான் போகணும். அது போக இப்போ நம்ம தப்பிச்சு இந்த பழங்காலத்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்ததே கிடையாது. ஸோ வெளியில் போகிறதுக்கு ஏதாவது சேஃபான வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகிறாரு. ஸோ கீழே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த மனுஷனை நம்பலாமா வேணாமா, ஏமாத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிரைவர் இருப்பான்ல, அவன் எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். இவர் கூட வந்து நம்மளும் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இன்கிரேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறானா, நான் இவர் கூட வந்ததுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே எப்படி விளையாடுறீங்கன்றதை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உன்னுடைய மூக்கில் இருக்கிற ரத்தத்தை தொட அப்படின்னு அந்த டிரைவர் சொல்ல, இவளுக்கும் பார்த்தீங்கன்னா தலைவலிக்குது. உடனே வேகமாக வந்து யார் இங்கே ஃபோன் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த டிரைவருடைய ஃபோனை வாங்கி பிடிச்சு உடச்சி போட்டுடுறான். ஸோ இவளுக்கு ஃபோன்னா அலர்ஜி போல. இதை பார்த்த அந்த டிரைவரும் அடி பாவி ஃபோனை உடைச்சிட்டியே, இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது, எப்படி ஹெல்ப்புக்கு கால் பண்ணுறது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க, அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஃபியூச்சர் தாத்தா வந்துட்டுறாரு. ஸோ இவங்க பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரு. அதனால என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேனா இல்லையான்றது இப்போ மேட்ரு கிடையாது. எது உண்மையான விஷயம் தெரியுமா, இந்த காலம் இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அது என்ன கரெக்டான பாதையை நோக்கியாக போயிட்டுருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட வர்றதும் வராததும் உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலே போக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்தொடர ஆரம்பிச்சிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுமே ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது ஜம்ப் பண்ணி போகணும். அப்படி போனால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் போல் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொன்னதுமே அங்கேருந்து சார் என்ன கேட்குறாருன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஃபியூச்சருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உடம்பெல்லாம் பாம் வேற சொறி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஃபியூச்சர் தாத்தா சொல்கிறாரு, அது பாம் தான், ஆனால் அதை அமுக்குனா நான் சாக மாட்டேன், அதுக்கு பதிலாக மறுபடியும் முதல்ல இருந்து வருவேன். ஏன்னா என்ன ஃபியூச்சர்லேருந்து அனுப்பி வச்சதே இதுக்காக தான். ஸோ இப்போ நான் இந்த பட்டனை அமுக்குனாலுமே மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் கண்மொழிப்பேன். அங்கே இருக்கிற இன்னொரு டீமை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா அந்த இடத்துல உருவாக்குற ஏதோ ஒரு டீமால தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் எதுக்கு இந்த டைமில் வரணும், கொஞ்சம் முன்னாடி போய் அந்த 9 வயசு பையனை போட்டு தள்ளிடலாம்ல, அப்படி போட்டு தள்ளினா தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே அப்படின்னதும் 9 வயசு பையனை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா முன்னேறி போகிறாங்க. அப்படி மொட்டை மாடிக்கு வந்ததுமே டக்குன்னு ஒருத்தன் அடியிலேருந்து எந்திரிக்கிறான் பெரிய அருவாளோட. ஸோ இவன் தான் அந்த ஹோம்ல சைக்கோ போல, என்னுடைய குழந்தைய யார் கடத்தினா அவங்கள போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். உடனே இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த கில்லர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, கொலைகாரங்க முகமுடி போட்டவங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களை கொலை பண்ண வந்துடுறாங்க. அதுலேயும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கார்ல இருந்து கீழே இறங்கி வந்துடுறான், இன்னொருத்தன் கார்லேயே உங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி கார்லேயே வந்தவன் திடீர்னு கார்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான், காரை ஒழுங்கா பார்க் பண்ணாம. அப்புறம் என்ன, ஸோ அந்த காரும் மெல்ல மெல்ல ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் அந்த கில்லர் என்ன பண்றானா, இவங்க பக்கத்தில் வந்து இவங்களை போட்டு தள்ளான்னு வரும்போது கரெக்டாக அந்த ஹோம்லெஸ் சைக்கோ இருக்கார் இல்லையா, அவர் அருவாரில் எடுத்துட்டு வந்துட்டு இவன் மேலேயே தாவி அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுறான். ஸோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ மிச்சம் இருக்கிறது இன்னொரு கில்லர் மட்டும்தான். அவன் ஆல்ரெடி கீழே இருந்து இவங்களை சுட்டுட்டு இருந்தான்ல. ஸோ இவங்க இருக்கிற டைரக்ஷனுக்கு வந்து இவங்களை போட்டு தள்ளான்னு வரான். அப்போ இவங்க குரூப்ல இருந்த ஒரு லேடி என்ன பண்றாங்க, தப்பிச்சு வரலான்னு பாக்குறாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் தாத்தா பேச்சை கேட்காம இந்த சைடு வழியா வந்ததுனால கரெக்டா அந்த கில்லர் கிட்ட மாட்டிடுறாங்க. அவளை தான் அவன் ஷூட் பண்ணியே கொலை பண்ணிட்டான். ஸோ இதை பார்த்து இவங்க சரி நம்மளாவது தப்பிப்போம், வேகமா தாவுங்க அந்த சைடு அப்படின்னு சொல்ல எல்லாருமே தாவுறாங்க. கீழே வந்து இந்த ட்ராஷ் எல்லாம் கொட்டி வைக்கிற இடம் போல அந்த இடத்துல சேஃபா விழுந்துடுறாங்க. கில்லர் இதை பார்த்துட்டு வேகமா அவனும் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை ஷூட் பண்ண வரான். அப்போ இன்னொரு கில்லர் கார்ல இருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த கார் கூட வந்துட்டே இருக்கும்ல, அது வேகமா வந்து இவனை செவுத்தோட செவரை வச்சு நச்சிருது. ஸோ கீழே இருந்து எல்லாருமே நல்ல விளையாட தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் மேலே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கார் வந்து விழப்போகுது. அதுவும் கரெக்டாக நம்ம இன்கிரேட் மேலே தான் விழப்போகுது. அவன் மேலே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறா. இதை பார்த்து நம்ம ஃபியூச்சர் தாத்தாவும் அடியே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி எப்படியோ தள்ளி விட்டு காப்பாத்திடுறாரு. அப்பதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த 2 கில்லரோடைய ஐடியும் இருக்குது. சரி இது நமக்கு அடுத்த அளவுக்கு யூஸ் ஆகும். ஸோ இவங்களை பற்றி தான் இப்போ தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க மிச்சம் இருக்கிற எல்லாருமே சீக்கிரமா போகலாம், அந்த வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது, வாங்க போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இன்கிரேட்டோடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதான் மூக்குல இருந்து ரத்தம் வரும் இல்லையா, அந்த பொண்ணுடைய ஸ்டோரி. ஸோ அந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போதே டாக்டர் அவளுடைய அப்பா அம்மா கிட்ட இது மெடிக்கல் மிராக்கலா இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் பார்த்ததே கிடையாது, பிறக்கும் போதே அவளுக்கு ரொம்பவே ரேரான ஒரு டிசார்டர் வந்திருக்குது, இன்னும் சொல்ல போனா ஹியூமன் கைண்டுக்கே இதுதான் தடவை, அதாவது இவளுக்கு டெக்னாலஜி இருக்கிற இடத்துல இந்த பொண்ணால வாழவே முடியாது. ஸோ இவளுக்கு ஃபோன்னா அலர்ஜி, வைஃபைனா அலர்ஜி, டெக்னாலஜினா அலர்ஜி அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படியே நாட்கள் போகுது. நம்ம இன்கிரேட் பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா. ஸோ வளர்ந்து இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் செலிப்ரேட் பண்ற ஒரு பர்த்டே ஸ்கூல்ல வந்து பிரின்சஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தானே மொபைல் ஃபோன் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால இந்த இடம் தான் அவளுக்கு செட் ஆகும் போல. இப்படி இருக்க அந்த இடத்துக்கு ஒரு நாள் பீஸா டெலிவரி பண்றதுக்காக ஒருத்தன் வரான். ஸோ அவனை நம்ம இன்கிரேடுக்கு பார்த்ததுமே பிடிச்சு போகுது. அதே மாதிரி அவனும் இந்த இன்கிரீடை பார்த்ததுமே
எல்லாத்தையுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ இன்கிரிட் அவளுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறா. அதையும் ஏற்றுக்கிட்டு 6 மாதம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் எந்த மாதிரினா நமக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கும் ஒன்னே மாதிரியான ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கணுன்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அது கம்ப்ளீட்டாக மாறி போகுது. என்னன்னா யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா டெலிவரி பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கிறான். ஸோ என்ன டெலிவரினா நம்ம இந்த லவர் பையன் இருக்கான்ல, அவன் விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த டிவைஸ் இருக்கும். ஸோ இது ஒரு டெக்னாலஜி தானே, இதை பார்த்து இந்த இன்கிரீடும் நீ தான் இதை ஆர்டர் பண்ணியா அப்படின்னதும் இல்லை இது உனக்கு பிடிக்கலன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அதை ஆன் பண்ணுறான். நம்ம இன்கிரீடுக்கு வந்து பிடிக்கல, இருந்தாலுமே சரி ஓகே நம்ம லவர் பையன் விரும்புகிறானே அப்படின்னு அதை வச்சுக்க சொல்லிட்டாங்க. அதனால அன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அவன் அதே போட்டு உட்காந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம இன்கிரீடும் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. காலையில் போட்டவன் சாயங்காலம் வரைக்குமே இன்னுமே அதை தலையில் மாட்டிட்டு தான் இருக்கிறான். நைட் ஆகுது, இன்னுமே அவன் அதில் தான் இருக்கிறான். ஸோ இந்த பொண்ணுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்குறாங்க. அவன் கிச்சனில் உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்க, இங்கே பாரு அது உனக்கு அடிக்ட் ஆகுது, ஸோ நீ அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு உனக்கு இதோடைய ஃபீலிங்ஸ்லாம் புரியாது, அதில் எவ்வளோ இருக்குது தெரியுமா, நமக்கு சந்தோஷம் கொடுக்குற எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம இன்கிரீட் வந்து அந்த வேலைக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த வேலையிலையுமே அவங்களுக்கு பயங்கரமாக தலைவலிச்சு நோஸ் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சின்ன பசங்க எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவள் அங்கேருந்து பதற்றத்தோட வீட்டுக்கு ஓடி வரா. இங்கே வீட்டில் வந்து பார்த்தா அவளுக்கு சாக்கு கொடுக்குற மாதிரி அவளுடைய லவர் பையன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இவளுக்காக கடைசி டின்னர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு அப்படின்னதும் நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன்ற மாதிரி ஒன்று எடுத்து காமிக்கிறேன். அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கிற இடத்துக்கு. ஸோ அங்கே போனால் நல்ல விதவிதமாக நிறைய டிவைஸ் இருக்கும் போல், நிறைய இது காமிப்பாங்க. அதனால எனக்கு அதுதான் முக்கியன்ற மாதிரி கிளம்புறேன்னு சொல்ல, ஸோ இன்கிரீட் வந்து மனசு உடஞ்சி போய்ட்றாங்க. இல்லை இப்படிலாம் நீ பேசக்கூடாது, என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அதுதான் கரெக்டான இடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான் இவளுடைய மனசை உடைச்சிட்டு. ஸோ இதனால தான் வாழ்க்கையை வெறுத்து வா சாகலான்ற மாதிரி முடிவுக்கு வந்திருந்திருப்பா போல். ஸோ சாகலான்ட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியாக இப்படி ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஃபியூச்சர் தாத்தா வந்து எல்லாத்தையுமே சேஃபாக ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த வீடு தான் ரிச்சர்ட்ஸனுடைய வீடு. அவன் வந்து வெக்கேஷன் போயிருக்கிறான். இங்கேருந்து பார்த்தா அந்த 9 வயசு பையனுடைய வீடு தெரியுன்ற மாதிரி காமிக்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு மட்டும் போயிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிடும், அங்கே இருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னதும் உடனே மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே ஃபியூச்சர் தாத்தாவும் உடனே ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நான் இது வரைக்கும் ஃபார்ம் பண்ண குரூப்பில் எல்லா டீமும் இது வரைக்கும் வந்துட்டாங்க, ஆனால் இதுக்கப்புறம் தான் பெரிய டாஸ்கே இருக்குது. ஏன்னா இப்போ எந்த ஆபத்து வரும்னே நம்மளால சொல்ல முடியாது. ஒரு டைம் ஒரு மாதிரி வரும், சம்டைம்ஸ் நாய்கள் துரத்தும், சம்டைம்ஸ் போலீஸ் துரத்தும். இந்த மாதிரி கெஸ் பண்ணவே முடியாத பிரச்சனை இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு எல்லாருமே ரெடி ஆகணும். ஸோ என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு போட்டு ரெடி ஆகுங்க, போர்க்களத்தை சந்திக்கிறதுக்கு தயாராகுங்க அப்படின்னது ஒன்று. என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அங்கே கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள சேவ் பண்ணிக்கிறாங்க. அது போக ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னதுனால இந்த வீட்டை வந்து கம்ப்ளீட்டா சீல் பண்றாங்க. அப்புறம் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஆபத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபியூச்சர் தாத்தாவை பத்தி, ஆமா இதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி அழியும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த தாத்தா சொல்றாரு, இந்த செல்போன் உலகத்துல ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அது காட்டு தீ மாதிரி பயங்கர வேகமா பரவ ஆரம்பிச்சுது. ஸோ அதனாலேயே ஒரே நாள்ல எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. மக்கள் எல்லாமே அவங்களுடைய சுய நினைவை இழந்து போனுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏஐ வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா பாதி பாப்புலேஷன் அப்பவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருடைய ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா மனிதர்களே பாதி பேர் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேரும் சேஃபாக ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஏஐக்கு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க போல. இவங்க அம்மா கூட தான் இவரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பங்கர்ல தான் சேஃபாக மறைஞ்சு இருந்திருக்காங்க. இவருக்கு என்ன ஆசைனா இவருடைய அம்மா கூட சேர்ந்து போய் சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும். ஏன்னா மற்ற எல்லாருமே ஏஐக்கு அடிமையா இந்த விஆர் டிவைஸ்க்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் இவரை மட்டும் இவங்க அம்மா வந்து அதுக்கெல்லாம் அடிமையாக விடாம சேஃபாக ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவருக்கு ரொம்பவே ஆர்வம் வருது. அதனால அந்த சேஃபான பிளேஸை விட்டு வெளியில வந்து தூரமா இருக்கிற ஒரு டிவைஸ் எடுக்கிறாரு. ஸோ இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி இது போல. அதனால அந்த ஏஐக்கு இந்த பையனை பத்தி தெரிய வருது, இவங்க அம்மா தங்கி இருக்கிற இடத்த பத்தியும் தெரிய வருது. ஸோ இவங்களை அழிக்கிறதுக்காக ட்ரோன் மூலமா அந்த ஏஐ என்ன பண்ணிடுதுன்னா அந்த இடத்தையே சுக்குநூறா அழிச்சிடுது. ஸோ இவர் பண்ண சின்ன தப்புனால எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அன்னைக்கே முடிவு பண்ணி எப்படியாவது இதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிச்சம் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய உதவி மூலமா தான் இந்த பென்ட்ரைவ்ல அந்த ஏஐ அழிக்கிறதுக்கான
டைம்க்கான சாஃப்ட்வேரை உருவாக்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நான் அந்த ஏஐயே அழிச்சிடுவேன், அழிச்சிட்டு என்னுடைய அம்மா கூட சேர்ந்து நான் சன்ரைஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இன்கிரீடோடைய மூக்கில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா ஏதோ டிவைஸ் வருதுன்னு அர்த்தம் இல்லையா? உடனே ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாம்பி மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே இந்த மார்க்கும் ஜேனட்டும் இருக்காங்க இல்லையா, அதான் அந்த டீச்சர்ஸ், அவங்க பார்த்துட்டு இவங்க ஜாம்பியை விட மோசமானவங்களாச்சே, நான் கிளாஸ் எடுக்கும் போது இப்படிதான் ஆச்சு, ஒரு இதை தொட்டதுமே அவங்க ஜாம்பி மாதிரி எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க தான் இப்போ நமக்கு ஆபத்து போல, எல்லாருமே தப்பிங்கன்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி இவங்களே துரத்துறாங்க. ஸோ இவங்களும் வீட்டுக்கு மேலே ஏறிடுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாம்பி கூட்டம். ஸோ அந்த இடத்துல ஒரு கலவரமே வருது. உடனே இவங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே, இப்படியே போன வேலைக்காகாது, 3 பேர் பிரிஞ்சு இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் மற்ற எல்லாருமே தப்பிக்க முடியும் அப்படின்னதும் உடனே அந்த சாரும் அந்த ஜானட்டும் இருக்காங்கல்ல, அதான் கப்பிள்ஸ், அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு நம்ம தான் இதை ஆரம்பித்தோம், நம்ம இதை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக அந்த கூட்டத்துக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேப்பில் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வழியாக மெல்ல கீழே இறங்கி வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கட் பண்ணால் அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஜாம்பி கூட்டம் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறா. பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய ஏஐ பூனை வருது. ஸோ அந்த வீட்டோடைய பாதுகாவலர் போல இது. அவ்வளோதான், வந்து அந்த பொண்ணை ஒரே கடியில் கடிச்சு சாகடிச்சிருது. அப்படி அங்கே வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைட் பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அமைக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சூசன் இருக்காங்கல்ல, அவங்க ஏர்பாட்ஸில் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் இங்கே சேஃபாக வந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் தாத்தாவுக்கு இது கேட்குது. அம்மா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து பிடுங்கி கேட்கும் போது தான், நான் என்னுடைய பையன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அவன் தான் எனக்கு வழி சொன்னான் அப்படின்னதும், என்னது அவன்கிட்டயா, அது உண்மையான பையன் கிடையாது, அதுவும் ஒரு ஏஐ தான் அப்படின்னு திட்டினதும், ஆனால் அவங்க பார்த்தீங்க இல்லை அது என்னுடைய பையன் தான், அவன் தான் அந்த ஹோட்டலில் இருக்கும்போது நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக சீக்கிரட்டான சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதவை ஓபன் பண்றாங்க. அந்த சின்ன பையனுடைய அம்மா போல இவங்க. ஸோ அம்மாவும் அப்பாவும் தான். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க. இவங்களும் உள்ள வந்தவங்க, நாங்க 9 வயசு சின்ன பையனை தேடி வந்தோம் அப்படின்னதும் உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு, ஓ எங்க பையனை தேடி தான் வந்திருக்கீங்களா, அவனுடைய பேரு கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. என்னது இது இப்படி டெரரா உள்ள வந்து நிக்கிறோம், இவங்க சிரிச்சுட்டே பதில் சொல்றாங்க, அப்படின்னா நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு சைட்ல இருக்கிற செவுத்தை குத்தி பாக்குறாரு. பார்த்தா இது ஒரு டம்மி வீடு போல. உடனே அந்த அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, இவங்க கேங்ல இருந்து அந்த டிரைவர் அட்டாக் பண்ணிட, உடனே நம்ம ஃபியூச்சர் தாத்தா அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த அம்மாவையும் ஷூட் பண்ண போகும்போது, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இதுக்கு இன்னுமே காசு தரல, நாளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. உடனே இவங்க சைடில் இருக்கிற செவுத்தெல்லாம் உடைக்கிறாங்க. பார்த்தா உள்ள ஒரு பெரிய சீக்ரெட்டான பாதையே போகுது, அதாவது அண்டர் கிரவுண்டுக்கு போற மாதிரியான ஒரு பாதை. ஸோ அப்படியே மெல்ல மெல்ல கீழே இறங்கி வராங்க. பார்த்தா உள்ள ஒரு சின்ன பையன் உட்காந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டே இருக்கான். நம்ம இன்கிரீடால அதுக்குள்ள வர முடியல, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே டிவைஸ் தானே. ஸோ மூக்குல இருந்து பிளட் வருது, தலைவலிக்க ஆரம்பிக்குது. உடனே அவங்க கிட்ட, நீங்க உள்ள போங்க, நான் வரல, நான் வெளியவே சேஃபா இருந்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம ஃபியூச்சர் தாத்தாவும் அந்த சூசனும் உள்ள போறாங்க. ஸோ உள்ள வந்து அந்த சின்ன பையன் கிட்ட, தம்பி ஒழுங்கா கீழே இறங்கி வாப்பா அப்படின்னதும், ஆனா அவன் பார்த்தீங்கன்னா சைக்கோ மாதிரி அதே டைப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் அந்த ஏஐ உருவாக்கிட்டு இருக்கான் இல்லையா. உடனே இவங்க வேக வேகமா மேலே ஏறி போறாங்க. இவங்களை பார்த்ததுமே அவன் கத்த ஆரம்பிச்சுட்ட, ஒரே குத்து மூஞ்சில. அவ்வளவுதான், சின்ன பையன் கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்ததுமே என்ன ஆகுதுன்னா, குட்டி குட்டி ரோபோட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும், அது அப்படியே இவங்க பக்கமா மெல்ல வர ஆரம்பிக்க, இதை பார்த்தவங்க அந்த சின்ன பையனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எழும்புற மாதிரி இல்ல. உடனே அவனை மறுபடியும் பிடிச்சிட்டு மேலே ஏறி உட்கார வச்சதுமே மறுபடியும் அவன் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த அம்மா அவனுடைய கழுத்துல இருக்கிற ஒரு டேட்டுவை பாக்குறாங்க. அப்படின்னா இவனும் குளோன் தான், இவன் உண்மையான மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தாவும், ஓ அப்படின்னா அந்த ஏஐ என்ன பண்ணிருக்குதுன்னா, ஏஐயை பில்டு பண்றதுக்கு அதுவே ஒரு பையனை வந்து சூஸ் பண்ணிருக்குது. ஸோ இவனே ஒரு ஏஐ தான், இவனை ஒரு வெசல் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பெரிய சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. இதை நம்ம தடுக்கணும், சீக்கிரமா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சொருகணும் கரெக்டான இதுல அப்படின்ற மாதிரி சொருக வரும்போது, ஆனா சூசன் கிட்ட அவங்க பையன் பேசிட்டு இருக்கான்ல, அவன் என்ன சொல்றானா, இந்த இடத்துல சொருகுங்க அப்படின்னு அந்த இடத்த சொல்ல, அவரும் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அது உங்க பையனே கிடையாது, நீங்க ஏமாறாதீங்க அப்படின்னதும் இவங்க மிரட்டி, ஒழுங்கா சொருகுங்க, என்னுடைய பையன் வந்து உண்மையா தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல, சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொருகினதும் அந்த இடமே கொஞ்சம் சேக்காக ஆரம்பிக்குது. இங்க இருந்த ஒயர் எல்லாம் அப்படியே பிடிங்கிட்டு வந்து இவங்கள வசமா பிடிச்சிருது. ஸோ நம்ம ஃபியூச்சர் தாத்தாவும் கத்தி எடுத்து அதை அறுக்கலான்னு போறாரு. ஆனா கத்தியையும் தள்ளி விட்டுட்டு அவரையும் செவுத்தோட லாக் பண்ணிடுது. இப்போ இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக குட்டி குட்டி ரோபோட்டும் வந்துடுது. ஸோ ஒரு கத்தியும் கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த ஃபியூச்சர் தாத்தாவை போட்டு தள்ளான்னு வர, அவர் கரெக்டாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம், மறுபடியும் லூப்பை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ தான் நம்ம இன்கிரீடோடைய என்ட்ரி. அவள் பார்த்தீங்கன்னா அவளால் முடியலை, இருந்தாலும் அந்த டிரைவ் எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல சொருகிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வராங்க. மூக்கில் இருந்து ரத்தமாக வடியுது. போராடி அப்படியே வரும்போது டக்குன்னு அப்படியே சீன் கட் ஆகி நம்ம இன்கிரீடை அந்த ஏஐ கூட்டிட்டு வேற உலகத்துக்கு வந்துடுது. அதாவது ரியல் வேர்ல்டோடைய டைம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது.
இங்கே இன்கிரேட் வந்து விர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கா இல்லையா, அங்கே அந்த சின்ன பையன் ஏஐ வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம இன்கிரேட் கிட்ட நிறைய சொல்லி மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறா. அதில் அப்போ தான் ஒன்று தெரிய வருது, இன்கிரேட் இருக்கா இல்லையா, ஸோ அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பிறக்க போகிறது வேற யாரும் கிடையாது, இந்த ஃபியூச்சர் தாத்தா தான். ஸோ அந்த ஃபியூச்சர் தாத்தா நம்ம இன்கிரேட்டோடைய பையன் தான். அது போக அந்த ஃபியூச்சர் தாத்தா சின்ன வயசாக இருக்கும்போது தனியாக தானே வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்கிரேடுக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கு இல்லையா, டெக்னாலஜி கூட ஒன்றும் சேர மாட்டாங்கல்ல, அதனால தான் தனியாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. அப்படி தனியாக வாழ்ந்ததுனால தான் அந்த தாத்தாவும் சின்ன வயசில் டெக்னாலஜியை விட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே தெரிய வர அது போக இந்த ஏஐ வந்து இன்னுமே நிறைய சொல்லுது, இதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு நல்ல பெட்டர் ஃபியூச்சரை வந்து நான் கொடுக்குறேன், ஆனால் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்ல. ஸோ என்னதான் சொன்னாலுமே நம்ம இன்கிரீடுக்கு வந்து டெக்னாலஜி பிடிக்காது இல்லையா, அதனால மைண்டில் அது வந்து கரெக்டாக அந்த டிரைவை வந்து சொருகிடுது. அப்படி சொருகினதுனால எல்லாமே அப்படியே நார்மல் ஆகுது. ஃப்ரீஸ் ஆன டைம் மறுபடியும் நார்மல் ஆகிடுது. அப்புறம் என்ன, அந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடுது. இவங்க நினச்சது நடந்து போச்சு. ஸோ சந்தோஷமாக எல்லாருமே வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா அங்கே மறைஞ்சு போன எல்லாருமே ஒன்று வந்துட்டாங்க. அந்த ஜானட், அதுக்கப்புறம் நம்ம சூசனுடைய பையன், வேகமாக அவனை கட்டி பிடிச்சி கழுத்தை பார்க்குறாங்க. பார்த்தா டேட்டூ இல்லை, உண்மையான பையன் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அதான் இன்கிரீடும் பார்த்தீங்கன்னா அவங்க பையனான அந்த ஃபியூச்சர் தாத்தா கிட்ட இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாத்தா இருந்துக்கிட்டு சீக்கிரமாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை பார்க்குறாரு. ஸோ கடைசியாக இவங்க அம்மா கூட சேர்ந்து சூரிய உதயத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவும் இப்போ நடந்துருச்சு இல்லையா, ஆனால் இதில் இவருக்கு ஏதோ ஒன்று இடிக்குது. அதனால அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டான். ஸோ இதனால இந்த ஃபியூச்சர் தாத்தா மறுபடியும் லூப்புக்கே போயிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன எல்லாமே நல்லா தானே நடந்துச்சு, அப்புறம் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரை கை விட்டுட்டு போன அந்த லவரும் வந்து ஒன்று சேர்ந்துடுறான். அப்போ தான் அவருக்கு இந்த ஃபியூச்சர் தாத்தா சொன்னது ஞாபகம் வரும். என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, அந்த ஏஐ இருக்குதுல்ல, அது உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே கொடுக்கும். ஸோ நீங்கள் நடக்கிறது எல்லாமே நடந்துச்சுன்னா அது உண்மை கிடையாது, அது ஏஐ பண்ணுற சூழ்ச்சி. ஸோ இப்படி தான் ஏஐ வந்து உங்கள் மனசை குழப்பம். ஸோ அதை மட்டும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னது ஞாபகம் வரும். அப்படின்னா இது எல்லாமே ஃபேக்கா, ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சா நம்ம தோக்கலை, ஏஐ தான் நம்மளை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆம்புலன்ஸில் இவ்வளோ பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம தாத்தா வந்து மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கண்மொழிப்பார் இல்லையா, ஸோ கண்மொழிச்சவருக்கு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த ஏஐயை தோக்கடிக்க முடியாது, அது நம்மளை ஏமாத்திரும். ஸோ பெட்டர் இதுக்கு ஒரே ஆப்ஷன் அந்த ஏஐ கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான், அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறாருன்னா அவருடைய அம்மாவான அந்த இன்கிரீட் முன்னாடி தான் போகிறாரு. ஏன்னா இந்த ஏஐ கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா அவளுக்கு தான் டெக்னாலஜினா அலர்ஜி இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நோய் இருக்குல்ல, இந்த நோயை எல்லாருக்கிட்டையும் பரப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் அவகிட்ட காமிச்சு இது எல்லாமே வேஸ்ட்டு தான், எது தெரியுமா ரேர் அப்படின்னு அவளுடைய பிளட் எடுத்து காமிக்கிறான். ஸோ இப்போ இவருடைய மாஸ்டர் பிளான் என்னன்னா அந்த ஏஐ கிட்ட இருந்து மக்களை பிரிக்கணும்ல, ஏன்னா இந்த ஜென்ரேஷன் மக்கள் தான் செல்ஃபோனுக்கு அடிமையாகி ஏஐக்கு அடிமையாகி அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜியை பரப்பணும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்கன்னா நாடு வந்து தப்பிச்சிரும் இல்லையா. ஸோ அதனால இந்த தாத்தா வந்து இன்கிரீடை வந்து கூப்பிடுறாரு. ஸோ இன்கிரீடும் நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியும் நீங்கள் சாகிறதுக்காக தானே ரெடியாக இருக்கீங்க, ஸோ என்ன வேணாலுமே பண்ணுவீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.